அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது ஐப்பசி 20 நவம்பர் 6 வியாழக்கிழமை. தேய்பிறை பிரதமை திதி இன்று பிற்பகல் 3 மணி அளவு வரை. அதன் பிறகு த்விதியை திதி. கிருத்திகை நட்சத்திரம், வியதிபாதம் வரியான் நாம யோகங்கள், கௌலபம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய மிகச்சிறந்த நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கிருத்திகை ஐப்பசி மாதத்தில் இன்றைய நாளில் இருக்குது. இது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகையாக இருக்கிறது. அப்போது கிருத்திகை அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய விரத நாளாக இருக்கும். அது சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் சூரியனுடையது. அதில் முதல் நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது விரத நாளாக வந்துடும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 3 நட்சத்திரங்கள் சந்திரனுடையது. கடைசியாக வரக்கூடிய 3வது நட்சத்திரம் திருவோணம் விரத நாளாக இருக்கும். இந்த கிருத்திகைன்றது சிவாலயம் செல்வது, முருகப்பெருமானை சிவபெருமானை வழிபடக்கூடியதாக இருக்கும். அந்த திருவோணம் செல்லக்கூடியது பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியதாக இருக்கும். அப்படியாக இந்த கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. அது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து தவம் இருந்து வரம் கேட்பது போல முருகப்பெருமானிடத்தில் கேட்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஞானம் வேண்டி இன்றைய நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபடலாம். ஏன்னா வியாழக்கிழமைன்னு சொன்னால் அதற்குண்டானவர் குருவாக இருக்கார். அப்போ குருவுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. குரு அப்படின்னு சொன்னால் பெரியது அப்படின்றது பொருள். இருளை நீக்கக்கூடியது, ஒளியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதாக பொருள் இருக்கும். அப்போது அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த இருள் விலகி நமக்கு ஞானமானது உண்டாகணும். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய காம குரோத மதம் ஆச்சரியங்கள்லாம் விலகி நம்முடைய மனசு சஞ்சலம் இல்லாத தெளிந்த நீரோடை போல் ஸ்படிகம் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானம் வேண்டி நம்ம வழிபடலாம். அந்த ஞானம்னு சொல்லும்போது புத்தி வரணும். புத்தின்னு சொல்லும்போது கல்வியினால் கிடைக்கும். அப்போ கல்வி, கலை போன்ற விஷயங்களில் சிறந்து விளங்குறதுக்கு இதுபோல் ஒரு கல்வியை ஒரு கோச்சிங் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு ட்ரைனிங்க்கு போக போகிறேன், புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இன்றைய நாளில் முருகப்பெருமானத்தில் வேண்டிக் கொள்ளலாம். பொதுவாக பரணி, கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய இந்த 2 நட்சத்திரங்களில் சுபகாரியங்களை பெரும்பாலும் செய்கிறது கிடையாது. முக்கியமான சில நல்ல விஷயங்களுக்கு இந்த நாளில் அதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த நாளில் அதற்கான வேண்டுதலை வச்சுக்கலாம். அதற்கான திட்டங்களை தீட்டலாம். அதுக்காக பேசலாம், பரிசீலனை செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம். அதெல்லாம் முடிவு பண்ணி சுப்பிரமணிய சுவாமி இடத்துல போயிட்டு இதுபோல் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், ஒரு வித்தையை பழக ஆரம்பிக்க போகிறேன், அது நல்லபடியாக வரணும்னு சொல்லி அந்த ஞான பண்டிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரிடத்துல ஞானம் பெற வேண்டலாம். பிறகு புத்திர பேர் கிடைக்கிறதுக்காக இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை குருவுடைய அம்சம், கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடையது. முருகப்பெருமான் குழந்தை வரம் தரக்கூடிய கடவுள்களில் பிரதானமாக இருக்கிறார். சஷ்டி விரதம் இருந்து நிறைய பேர் புத்திர பேற்றை பெற்றிருப்பாங்க. அப்படியாக புத்திரப்பேர் கிடைக்கிறதுக்காக, அப்புறம் தனபாக்கியம், குறைவற்ற செல்வம் கிடைக்கிறதுக்காக, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்காகலாம் வேண்டி இதில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம், யாருக்கெல்லாம் சூரிய திசை நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பலமாக இல்லையோ அவங்கெல்லாம் இது போல் வியாழக்கிழமை கிருத்திகை சேர்ந்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய நாளில் சிறந்த வழிபாட்டை வச்சுக்கலாம். ஏன்னா ஐப்பசி அப்படின்னு சொன்னால் சூரியன் துளாராசியில் சந்திருப்பார். அப்போது நீச்ச கதியில் இருந்து கொண்டு இருக்கின்றார். அந்த சூரியனுடைய நட்சத்திரம் தான் அந்த கிருத்திகைன்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா. அதனால் சூரிய பலம் சிறப்பாக இருக்கணும். அப்பாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் நல்ல அந்யோன்யம் இருக்கணும். இவங்க சேர்ந்து இருக்கணும். ஒருத்தர் அன்பாக இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும், கேட்டுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம், தந்தை செய்த வேலை கிடைக்கணும், தந்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலையே நம்ம சேர்ந்து செய்யணும். இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக மொத்தம் இன்றைய நாள் முருகப்பெருமானை வேண்டி கிருத்திகை விரதம் இருந்து நற்பலனை அடைவோம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்க்கலாம். மேஷராசியில் சந்திரன், கடகராசியில் குரு, சிம்மராசியில் கேது, துலா ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய் மற்றும் புதன்.
கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. மேஷராசியில் இருக்கின்ற சந்திரன் இன்று நண்பகல் 11:45 மணி அளவில் ரிஷபராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, நன்னாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையவிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாள் சுய முயற்சியில் நீங்கள் பொருளை ஈட்டுவதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராசியில் சந்திரன் இருக்கார். ராசியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது மனோகாரகன், சுகாதிபதி, 4ஆம் இடத்திற்கு அதிபதி. சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு வேலை வேணும், ஒரு நிரந்தர வருமானம் வேணும், எனக்குன்னு ஒரு மனை வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி பண வரவை பெறணும் அப்படி யோசிக்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் 2ஆம் இடத்திற்கு போகிறார், தனபாவத்திற்கு போகிறார், உச்சபலத்தை அடைகிறார். குடும்பஸ்தானமாக அது இருக்குது. அதனால் இந்த நாள் மேஷராசி என்பர்கள் நன்றாக பொருளை ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. பண வரவுக்கான முயற்சியை செய்யலாம். குடும்ப தேவையை, குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்கிறதுக்கு அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மனை, வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கு பணம் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் விடாமுயற்சியின் பேரில், கடுமையாக உழைக்கிறதன் பேரில் பலன் கிடைக்கும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. முயற்சித்து நீங்கள் அந்த பலனை அடையலாம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் கூட, ஏன்னா இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர தினமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய நாளை தொடங்குறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, செலவுக்கான வரவு. செய்த செலவு நல்ல செலவு செஞ்சோம், நல்ல கடமையை செஞ்சு முடித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தி, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக குடும்ப நபர்கள் வெவ்வேறு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி தனித்தனியாக அப்படி அங்கங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் யார் இருக்கீங்களோ அந்த இடத்துல, அந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய யோகமானது கிடைக்கும். சகோதர வழியில் யாராவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வை இன்றைக்கு நீங்கள் அடைய முயற்சிக்கலாம். சகோதரர்களிடையே பெற்றோர் சம்பாதித்த அல்லது பாட்டனாருடைய சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு உபாயம் என்ன, அதற்கு தீர்வு எப்படி கிடைக்கும், இதை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம். இதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யலாம், பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது, பெரியவங்க கிட்ட ஆசி பெறுவது, இதெல்லாம் சிறப்பு. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் சேரப்போகிறது. பெரியவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல், அவர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு பிரயாணங்கள் கை கொடுக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு பிழைக்கிறதுக்காக போகணும். உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வதற்காக சொந்த ஊர்லேருந்து வேறொரு இடத்திற்கு நீங்கள் மாறணும், பெயரணும்னு நினச்சிங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம். படிக்கிறதுக்காக, வேலைக்காக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுன்னு சொன்னால் அதை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். அதே போல் வேறொரு இடத்துக்கு போயிட்டீங்க, அந்த இடத்துலையே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு, அங்கே ஒரு சொத்து வாங்கணும், அங்கே ஒரு மனை வாங்கணும், வீடு கட்டணும், கட்டின வீட்டை வாங்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறதா இருந்தால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. இது சம்மந்தமாக சிந்திக்கலாம், எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம், அதற்கான ஒரு ஆரம்பத்தை செய்யலாம். அதற்கெல்லாம் இந்த நாள் தோதாக உங்களுக்கு அமைகிறது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா இருக்கும். மற்றவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படக்கூடிய இடத்துல அதுவும் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும். உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயும் பிறரை நம்பி ஒன்றில் இறங்குறதோ, பிற பொறுப்பில் ஒன்றை கொடுக்கறதோ ரொம்ப யோசித்து செய்யலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எது இப்போது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, தடையிடையராக இருக்கிறதோ அதை சரி பண்ணிக்கலாம். இன்றைய நாள் வேலையை செய்ய விடாமல் உடல் ஏதோ பிரச்சனை, அப்போ அதை சரி பண்ணிக்கலாம். மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம், அதை சரி பண்ணிக்கலாம். அப்படி வெளி பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான இந்த நாள் உங்களுக்கு பலன் தரும்.
கடகராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வேலையில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வேணும், எனக்கு நேரம் வந்து மாற்றம் வேணும், இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் வேணும், என்னுடைய பொறுப்புகள் வந்து மாற்றிக்கணும், என்னுடைய யார் இப்போ மேனேஜராக இருக்காங்களோ அவருக்கு எனக்கும் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒத்து போகல, வேறு ஒரு இடத்துல நான் பணிபுரியக்கூடிய ஒரு நிலைக்கு முயற்சிக்க போகிறேன், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்காக முயற்சிக்கலாம், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக முயற்சிக்கலாம். இதெல்லாம் பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தியான நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல மெசேஜ் வரும், நல்ல மெயில் வரும். அப்படியாக உங்களுக்கு வந்து நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆராய்ந்து அறிந்து தெளிந்து தெரிந்து புரிந்து செய்கிறதாக இந்த நாள் இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் முன்னேற போகிறீங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வந்து உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பலன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தெரியாத வேலைகளை தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்றைய நாள் வரைக்கும் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் அதற்கு வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும், அவர் டைம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும், அவர் வந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்களாகவே செய்கிறதுக்கு கற்றுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் அதுபோல் வேலையாட்கள் போதலை பத்தலைன்னு சொல்லும்போது நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. அதாவது இப்போ இருக்கிறத விட இதன் பிறகு வந்து இன்னமும் உங்களுடைய growth வந்து அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இன்றைக்கு செய்ய முடியும். மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு உழைக்கணும், எளிமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பூர நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ஒரு ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். பெரியவர்களை பார்க்குறீங்கன்னா அவர்களிடத்தில் ஒரு நமஸ்காரம் செய்யலாம். அப்போது தானாகவே யாரோ பெரியவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சொன்னால் கேட்டுக்கணும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளில் நண்பகல் 11:45 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அதன் பிறகு சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்துடுவார். 9ஆம் இடத்திற்கு வந்து உச்ச பலத்தை அடையிறார். ராசிக்கு சந்திரன் லாபாதிபதியாக இருக்கார். அந்த 9ஆம் இடத்திற்கு போய் உச்சம் அடையும் போது லாபஸ்தானத்துக்கு போகிறார். அப்படின்றதுனால இது உங்களுக்கு நல்ல நாள். கஷ்டத்திற்கு பிறகு சுகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியாக சந்திராஷ்டமம். அப்போது 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுனால ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தொய்வாக இருந்தது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும், குதூகலமாக உற்சாகமாக இருக்க முடியும். நல்ல மனநிலையில் இருந்து இன்றைய நாளின் பணிகளை சிறப்பாக உங்களால் செய்ய முடியும், நல்லா படிக்க முடியும். இன்றைய நாளில் என்ன முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படியாக இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. நண்பகல் 12 மணி அளவில் இருந்து நீங்கள் இந்த பலன்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க பெறலாம். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் குறிப்பாக தந்தை சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அஸ்த நட்சத்திர அன்பர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் போல பாக்கியவான்கள் போல பலன்களை அடையலாம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நற்பலனை அடையலாம், நல்ல செய்தி கிடைக்க பெறலாம். துளாராசி என்பர்களே, இன்றைய நாளில் நண்பகல் 11:45 மணி அளவில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வரார். சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திரன் உச்சபலத்தோடு இருப்பார். அவர் வந்து ராசிக்கு ஜீவனாதிபதி. அதனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திராஷ்டமத்திற்கு என்ன பலன் சொல்லுவோம்னு சொன்னால், நிறைய வேலை பாருங்கள், வேலையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையெல்லாம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால், அதுபோல் இல்லாமல் உங்கள் வேலைகளை நீங்களாக செய்ய பாருங்கள். உங்கள் வேலைக்கு இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அப்படியாக இன்றைய நாளில் கடமைகளை, பொறுப்புகளை, உங்களுடைய பணிகளை, வேலைகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளும்போது, நீங்களாகவே உங்களுக்கானதை செய்து கொள்ளும்போது சந்திராஷ்டம சம்பந்தமான பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. சந்திராஷ்டம சிக்கலை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த உபாயத்தை கை கொள்ளலாம்.
இன்றைய நாளில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். கடமை உணர்வோடு இருந்து நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணாங்க, இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு யார் காரணம், அல்லது இந்த இயற்கை கொடுத்துருக்கு, பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, கடவுள் கொடுத்துருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இது நடந்தது, என்னுடைய பெற்றோர் தான் இந்த அளவுக்கு எனக்கு பண்ணாங்க, உடன் பிறந்தவர்கள் தான், நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிறரை நினைத்து பார்க்குறது, அவங்களுக்கு உதவுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். இப்படியாக நீங்கள் இந்த விஷயங்களை கையாளும்போது சந்திராஷ்டம சம்பந்தமான பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிறந்த பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்த போதும் கூட நீங்கள் என்ன வேலையை எடுத்து செய்கிறீங்களோ அது பாடுபட்டாலும் கடுமையாக உழைத்தாலும் நல்லபடியாக நடக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்னு கூட சொல்லலாம். விசாக நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாமல் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துடணும். அதில் நீங்கள் பாதிக்காத அளவிற்கு நீங்கள் இருக்க பார்க்கணும். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். சந்திர பலம் சிறப்பாக இருக்குது, ராசியாதிபதி பலமாக இருக்கார், குரு பார்வை கிடைத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் நீங்கள் ஒரு போட்டி இருந்தாலும் கூட வெற்றி பெறலாம். ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் சைடு ஃபேவராக அதுக்கான தீர்வானது கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், நெருக்கடிகள் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வரலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனதில் சந்தோஷம் உற்சாகம் இருக்கும், அவரவருக்கு தேவையானது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எது தேவையோ மேற்சொன்ன விஷயங்களில் அதெல்லாம் கிடைக்கும். அல்லது சொல்லாத விஷயங்களில் கூட உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் இன்றைய நாளில் நல்லது நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை அடைய முடியும். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அறிவுபூர்வமாக செயல்படும் போது பலன் கிடைக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோசித்தமாக இருக்கணும், சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளணும், அப்போது உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். தனுராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அவங்களுடைய பள்ளிக்கு கல்லூரிக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமான விஷயங்கள், அல்லது அவங்களுடைய வேலை சம்பந்தமாக ஏதோ உங்ககிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வேலையை விடுறதோ வேலையை மாற்றுறதோ, அல்லது தற்காலிகமாக வேலையை விட்டுட்டு திரும்ப படிக்க போகிறேன்னு சொல்கிறது, வெளியூர் போய் வேலை பார்க்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள், பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள், இப்படி உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக அடுத்து என்ன அப்படின்றத சிந்திக்கிறது. அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன, இன்னும் நல்லா அவங்க வர்றதுக்கு எந்த வழியை பயன்படுத்தணும், என்ன முடிவுகள்லாம் இருக்கணும், இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான தியானம் பண்ணி வழிபட்டு அதன் பிறகு செய்யும்போது அது தடை இல்லாமல் நடக்கும். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு பிறரிடத்தில் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காமல் இருக்கணும், அல்லது எதிர்பார்க்கலனா கூட பிறர் நமக்கு உபகாரம் பண்ணலாம் கூட உபதிரவம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா, அப்படி யாரோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோட நம்ம பொறுத்துக்கிட்டு போகிறது நல்லது. அதாவது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதை நீங்கள் புனரமைக்கணும், புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க, அல்லது மேலே இன்னொரு தளம் கட்டலான்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். இது சம்பந்தமான முடிவுகள்லாம் எடுக்கலாம். இதற்காக பணம் திரட்டலாம், இதற்காக பணம் தயார் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கிறது இன்றைக்கு அவசியமான ஒன்று. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது, பாராட்டு கிடைக்கும், பணம் கிடைக்கும். எல்லாமே ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்ப, தசாபக்திக்கு ஏற்ப, சுயஜாதக பலத்திற்கு ஏற்ப மேற்சொன்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளின் பணிகள் அனைத்தும் சுலபமாக சிறப்பாக நடைபெறும். கும்பராசி அன்பர்கள்
இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஒரு தயக்கமோ கவலையோ மனசில் வந்து சஞ்சலமோ பயமோ இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இன்றைய நாள் வந்து உறுதியாக காணப்படுவீங்க. துணிந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நிலையில் இருப்பீங்க. நீங்கள் புதுசாக ஒரு வேலையை செய்யணும், ஒரு இன்டர்வியூக்கு போகணும், ஒரு புது வாகனம் வாங்கியிருக்கீங்க, அதை இப்போ தான் வந்து நீங்கள் இயக்க போகிறீங்க. இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு உங்களால் செய்ய முடியும். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படி சொல்லும்போது நான் போய் ஒரு லாட்டரியில் பலன் கிடைக்கிறதுக்கான முயற்சியை செய்யலாமா அப்படின்ற விஷயத்த நம்ம அதிர்ஷ்டமாக சொல்லலை. அதிர்ஷ்டம்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்கன்னா அவ்வளோ நல்ல பொண்ணாக கிடச்சிரும். வேலை தேடுறீங்கன்னா நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிரும். இங்கேயே நம்ம லைஃப் பூரா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி. படிக்கிறதுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் எதை தேடுறீங்களோ த பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த தேடுதலில் இருந்து கிடைக்கும். சதய நட்சத்திர நண்பர்கள் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பு ஆசை கொள்ளக்கூடாது. புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். பிறர் உங்களுக்கு தடுத்து ஒரு விஷயத்தை கிடைக்காமல் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை இன்றைக்கு போராடி பெற முடியும். மீனராசி நண்பர்களே, இந்த நாளில் பண விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. பண வரவு தடையாகிறது, பணமுடை இருக்கிறது, உங்களுடைய பணம் வந்து வெளியில் போயிடுச்சு திரும்ப கிடைக்கல அப்படின்னு சொல்லி பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியானது கிடைக்கப் போகிறது. புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும், நல்ல பண வரவை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வந்து விற்காத சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னா இன்றைய நாள் அதற்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இடமாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதற்குண்டான அம்சம் சாதகமாக இருக்குது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.